ஹலோ, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் அல்ஜீப்ராவில் இருக்க மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்றத என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். A set of mn numbers arranged in the form of a rectangular array having m rows and n columns is called a m by n matrix. ஸோ இது வந்து m cross n ரீட் பண்ணக்கூடாது. ரீட் பண்ணுறப்ப நம்ம m by n சொல்லி ரீட் பண்ணணும். ஓகேவா? மற்றபடி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் அரேக்குள்ளே இருக்க mn நம்பர்ஸ் இருக்குல்ல, அதோட செட்டு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த mn நம்பர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கணும் அப்படின்னா m rows and n columns அப்படின்ற ஃபார்மேட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கணும். ஓகேவா? இருக்க அந்த நம்பர்ஸ் வந்து ரியலாகவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். அதில் எது எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஓகே, ஃபஸ்ட்டு ரோஸ்னால் என்ன, காலம்ஸ்னால் என்ன பார்ப்போம். இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்க இந்த ஹரிசாண்டல் லைனில் இருக்குல்ல, அது எல்லாமே ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹரிசாண்டலாக இருக்கிறதா ரோஸ்ன்னு சொல்லுவோம், வேர்ட்டிக்கலாக இருக்கிறதெல்லாம் காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்களேன், இதே வந்து மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிறது என்னென்னா நம்ம மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அவங்க கொடுத்துக்க டெஃபினேஷனுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். என்ன சொல்லிக்காங்க, செட் ஆஃப் mn நம்பர்ஸ் அரேஞ்ச் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ ரெக்டாங்குலர் அரே ஹேவிங் m rows and n columns. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா m by n மேட்ரிக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லிக்க மாதிரி mn நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? எவ்வளோ நம்பர்ஸ் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்காதனால அவங்க இப்படி சொல்லுவாங்க mn சொல்லி. ஏன்னா இது எத்தனை வேணால் நம்பர்ஸ் இருக்கலாம், அதே அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ mn நம்பர்ஸ் இருக்குது. எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது, ரோஸ் அண்டு காலம்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ரோஸ்ன்றது என்ன சொல்லியிருக்கேன், இதுதான் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஹரிசாண்டலில் இருக்க எல்லாமே ரோஸ். ஓகேவா? இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக இருக்கிறது எல்லாமே காலம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஹரிசாண்டலாக இருக்கிறது ரோஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு ரோ. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் இது வந்து ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ, இது என்ன தேர்ட் ரோவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நோ, இது வந்து mth ரோ. ஓகேவா? இங்கே இருக்க இந்த A11 எடுத்துக்கோங்க. எப்படி இதை ரோ கண்டுபிடிக்கணும், காலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேட்ரிக்ஸில் இப்போ A11 அப்படின்றது இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து AIJ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம். ஸோ இதில் ஐன்றது அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் தான் ஐன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு ஐன்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ரோ, நம்பர் ஆஃப் தி ரோ வந்து இப்போ மேட்ரிக்ஸ்குள்ளே 1லேருந்து எத்தனை ரோ வேணால் இருந்துக்கலாம், அப்படி தானே m ரோஸ் இருக்கும். அதில் எத்தனாவது ரோ அப்படின்றது இந்த ஐ டினோட் பண்ணுது. அதே மாதிரி ஜேன்றது காலம்ஸ் வந்து n காலம்ஸ் இருக்கும், அதில் எத்தனாவது காலம் இந்த ஜே அப்படின்றது டினோட் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ A11 இருக்கா, இதில் ஃபஸ்ட்டு தான் ஐஜேன்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஐன்றது எதை டினோட் பண்ணும், எந்த ரோவில் இருக்குது அப்படின்றத டினோட் பண்ணும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 1ன்னு போட்டிருக்கா, அப்போ ஃபஸ்ட்டு ரோ. ஓகேவா? செகண்ட் இருக்க ஜே வந்து இதை டினோட் பண்ணும், எந்த காலமில் இருக்குது அப்படின்றத டினோட் பண்ணும். ஸோ செகண்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ இப்போ ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து நம்மகிட்ட A11 இருக்க எலமெண்ட் என்ன அப்படி சொல்லி கேட்டால் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க ஃபஸ்ட்டு காலமில் இருக்க எலமெண்ட் எதுவோ அதை தான் A11 சொல்லுவோம். இப்போ AMN அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை ஃபைண்ட் AMN இன் தி மேட்ரிக்ஸ்னு சொல்லி ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி ஃபைன் பண்ணணும், mth ரோவில் இருக்க ஃபஸ்ட்டு காலமில் இருக்க எலமெண்ட்டை ஃபைன் பண்ணணும். ஓகேவா? அதை தான் மீன் பண்ணுறாங்க. இந்த A11 A12 அப்படின்றது என்னது, இந்த A11ன்றது என்ன எலமெண்ட்டு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்க எலமெண்ட்டு. இது ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் இருக்க எலமெண்ட். ஏன் செகண்ட் காலம் சொன்னோம், இங்கே 2 இருக்குது. இங்கே ஜேன்றது என்ன டினோட் பண்ணுது, 2. ஐன்றது எது டினோட் பண்ணுது, 1. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்வோம், செகண்ட் ரோவில் இருக்க nth காலம். nthன்னு என்ன சொல்கிறோம், இங்கே வந்து நமக்கு ஃபார்மேட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த நம்பர்ஸை கொடுக்கல, mn rows and columns தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால nth ரோ. ஓகேவா? ஓகே, இதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ நல்லாவே புரியும். இப்போ AMN எலமெண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னா அது mth ரோவில் nth காலமில் இருக்க எலமெண்ட் வந்து AMN அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம மேட்ரிக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸ் ஹேவிங் 2 rows and 4 columns அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், அதை 2 rows and 4 columns அப்படின்னா அது அப்போ mன்றது எத்தனை இருக்குது, 2 இருக்குது. என்னன்றது எத்தனை இருக்குது, 4 இருக்குது. நம்ம மாற்றி mன்றது 4 அண்ட் என்னன்றது 2ன்னு போட்டுறக்கூடாது. பிகாஸ் ரோஸ்னால் என்ன வரும்னா m தான். ஓகேவா? அவங்க கொடுத்த கொஸ்டின் படி mனா ரோஸ், காலம்ஸ்னால் n. ஓகேவா? மாற்றி போட்டால் அது மீனிங்கே மாறிடும், அந்த மேட்ரிக்ஸோட ஃபார்மேட்டே சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி வரும் அப்படின்னா 2 பைன்றப்பல நான் 2 கிராஸ்னே யூஸ் பண்ணிக்கிறேன், அது உங்களுக்கு ஈஸியாக 2 x 4 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்போ எத்தனை ரோஸ் வரும், 2 rows and 4 columns. ஓகேவா? அப்போ நம்ம மேட்ரிக்ஸை ஃபார்மேட் கொண்டு வர போகிறோம். என்னென்னா 2 rows 4 columns வச்சுருக்க மாதிரி நம்ம மேட்ரிக்ஸை உருவாக்கணும். அப்போ என்ன வரும்,
A11 A12 ஓகேவா 2 ரோஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடணுமா அப்படின்னா நோ. ரோ வந்து 2 இருக்கணுமா, ஆனால் காலம்ஸ் வந்து 4 இருக்கணும். அப்போ A11 A12 A13 A14 4th காலம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நீங்கள். 4th காலம் இருக்கா? எஸ். செகண்ட் ரோ அப்படின்னா என்ன வரணும்? செகண்ட் ரோ 21 A21 A22 A23 A24. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் இருக்குது, அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ 4th காலம் இருக்குது, செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இருக்குது, செகண்ட் ரோ 4th காலம் இருக்குது. அப்போ இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். 2 rows and 4 columns தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஃபஸ்ட் ரோவா, ஏன்னா ஹரிசாண்டல் ஆக்கதை நம்ம ரோஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து என்னது? செகண்ட் ரோ. அப்போ 2 rows இருக்குது, கரெக்டு. 4 columns இருக்கான்னு செக் பண்ணும். இது என்னது? ஃபஸ்ட்டு காலம். இது என்னது? செகண்ட் காலம். இது என்னது? தேர்டு காலம். இது வந்து 4th காலம். ஸோ ரெண்டு ரோவும் 4 காலம் வச்சுருக்கனால இது வந்து நம்ம கரெக்டாக ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஓகேவா? சப்போஸ் இப்போ வந்து வேறு கொஸ்டின் பார்ப்போம். மேட்ரிக்ஸ் ஹேவிங் 3 rows 1 column அப்படி சொல்லி வச்சிட்டோம்னு வச்சுக்கோம். இப்போ இதில் எத்தனை ரோஸ் இருக்கணும்? இப்போ ரோஸ் வந்து நமக்கு 3 இருக்கணும், காலம்ஸ் வந்து எத்தனை இருக்கணும்? ஒன்றே இருந்தால் போதும். ஓகேவா? அப்போ எம்ன்றது என்னது? இவங்க கொஸ்டினில் எம் எவ்வளோ இருக்குது, என் எவ்வளோ இருக்குன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்னா ரோஸு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எம்ன்றது 3, என்னன்றது 1. ஓகேவா? மாற்றி போட்டால் அந்த மேட்ரிக்ஸோட ஃபார்மேட்டே சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படி ஃபார்ம் பண்ணணும்? 3 rows இருக்கணும். அப்போ 3 rows என்னது? A11. ஆனால் காலம் ஒன்றே இருக்கணும். அப்போ அதை தாண்டி இன்னொன்று போகணுமா அப்படின்னா போகக்கூடாது. அப்படி தானே? பிகாஸ் காலம் ஒன்று தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு காலம் மட்டும் இருந்தால் போதும். அப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. 3 rows மட்டும் இருந்தால் போதும். அப்போ இதானே ஃபஸ்ட்டு காலம். அப்போது ஒரு காலம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ரோஸ் வந்து 3 இருக்கணும். ஆனால் ஃபஸ்ட் ரோ மட்டும் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ A21 A31. அப்போ நமக்கு என்ன இருக்குது? 3 rows இருக்குது, ஒரே ஒரு காலம் இருக்குது. ஓகேவா? புரியுதா? இப்போ மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணுன்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான், இருந்தாலும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த மாதிரி மேட்ரிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. சம்டைம்ஸ் வந்து அவங்களே மேட்ரிக்ஸ் கொடுக்கலாம் கொஸ்டினில். கொடுத்துட்டு இதில் இந்த எலமெண்ட் என்ன, ஸ்பெசிஃபிக்காக ஒரு எலமெண்ட்டை கேட்க வாய்ப்பு இருக்கும்ல. ஸோ அதை எப்படின்றதை பார்ப்போம். இதெல்லாம் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியணும்காண்டியும் சொல்கிறேன். பட் இவ்வளோ டீட்டெயிலாக அவங்க கேட்க போகிறதில்ல, நம்ம மேட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி தான். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கலான்னு வச்சுப்போம். இப்போ அவங்களா ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம வந்து கொஸ்டினில் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். 1 2 3 4 2 3 5 6. இது ஃபஸ்ட்டு என்ன மேட்ரிக்ஸு? இது எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்? 2 rows இருக்குது, 4 columns இருக்குது. அப்போ 2/4 2 × 4 அப்படி தான் நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? எம் எத்தனை இருக்குது? ரோஸ் 2 இருக்குது, என் காலம்ஸ் வந்து 4 இருக்குது. ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட கொஷினில் A21 ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஃபைன் பண்ணணும்? அப்போ என்ன மீன் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு இது 2 இருக்குது, அப்போ நான் அது ரோஸ். ஃபஸ்ட்டு வரது எல்லாமே ரோஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் வரது எல்லாமே காலம்ஸ். ஓகேவா? அப்போ செகண்ட் ரோவில் இருக்க ஃபஸ்ட்டு காலமில் இருக்க எலமெண்ட் இது. இப்போ பாருங்கள், செகண்ட் ரோ இதே செகண்ட் ரோ. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் இது. இதான ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ இதே ஃபஸ்ட்டு காலம் அப்படி தானே? இது செகண்ட் ரோ. அப்போ இது எங்கே இருக்குது? இந்த அப்போ 2 தான் இதோட எலமெண்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு A2 3 இப்படி சொன்னோம்னா என்ன அர்த்தம்? செகண்ட் ரோ தேர்டு காலம். ஓகேவா? அப்போ செகண்ட் ரோவில் தேர்டு காலம் இது செகண்டு காலம். இது ஃபுல்லாகவே செகண்டு காலம், இது ஃபுல்லாகவே தேர்டு காலம் அப்படி தானே? இது ஃபுல்லாகவே 4th காலம். செகண்ட் ரோவில் தேர்டு காலம் செகண்ட் ரோ தேர்டு காலம் இருக்க எலமெண்ட் 5. ஓகேவா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது? 5. இப்படி தான் மேட்ரிக்ஸ்னால் என்னன்றது புரியுறதுக்கான தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஓகே. நெக்ஸ்ட் இருக்க வீடியோஸில் நம்ம எவ்வளோ டைப்ஸ் வந்து மேட்ரிக்ஸஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா?